குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜங்ஷன் மூமெண்ட் பார்க்க போகிறோம். ஜங்ஷன் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஜங்ஷன் இருக்குதுங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கணுக்கால் ஜங்ஷனு, கால் முட்டி, ஹிப்பு, ஷோல்டரு, கை முட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் அண்டு ஐ மூமெண்ட்டு. ஸோ கணுக்கால் பார்த்திங்கன்னா அடுத்தது கால் முட்டி, இடுப்பு, ஷோல்டரு, கை முட்டி, கழுத்து அண்டு கண், இதை மொத்தம் 8 ஜங்ஷன் வருது. அந்த 8 ஜங்ஷனும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்டிலாக என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு லெக்கை ரைஸ் பண்ணிக்கிறோம். ரைஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸாக மெதுவாக ரொட்டேட் பண்ணுறோம். 1 2 3 4 5 அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸு. அடுத்த லெக்கு 1 2 3 4 5 கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 முடிச்சுட்டு கால் முட்டிக்கு வந்துட்டோம். கால் முட்டிக்கு வச்சுட்டு காலை வி ஷேப்பில் வச்சுட்டு ரெண்டு கையால் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். கிளாக் வைஸாக ஒரு 5 ரவுண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸாக 5 ரவுண்ட்ஸும் ஜென்டிலாக ரொட்டேட் பண்ணுறோம். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறோம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பண்ணக்கூடாது. அடுத்து ஹிப் ரீஜன், ஸோ இடுப்புக்கு வரும். நல்லா காலை கொஞ்சம் ஒய்டாக வச்சுக்கிட்டு கிளாக் வைஸாக ஒரு 5 ரவுண்ட்ஸு மெதுவாக பண்ணணும். நல்லா ஸ்விட்சை ஃபீல் பண்ணணும். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணுறோம் 5 ரவுண்ட்ஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஹிப் ரீஜன் முடிச்சுட்டு கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸ் பண்ணிடுறோம். கவுண்டிங் நம்மளுடைய இது தான் ஸ்டெமினா படுத்தணும். அடுத்தது ஷோல்டர் மூமெண்ட்டு. கையை ரெண்டாக குவிச்சு வச்சுக்கிட்டு ஸோ கிளாக் வைஸாக காதை ஒட்டிக்கிட்டு வரணும். ஒரு 5 ரவுண்ட்ஸு. அப்படியே ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு அடுத்த ஹேண்டு. ஸோ காதை ஒட்டிகிட்டு வர மாதிரி ட்ரை பண்ணணும். அது ஒரு 5 கவுண்ட்டு. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 கவுண்ட்டு. இப்போ ரெண்டு கையும் சேர்த்து பண்ண போகிறோம். காலை ரைட் சைடு லெக்கை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு லெக் வச்சுக்கிட்டு கையை குவிச்சு வச்சுக்கணும். முன்னாடி போத் ஹேண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ காதை ஒட்டிட்டு வர மாதிரி மேலே ஜென்டிலாக ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி 5 ரவுண்ட்ஸு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிடுறோம். இது ஷோல்டர் மூமெண்ட்டு. அதுக்கடுத்து நான் பண்ண போகிறது கை முட்டி. ஸோ 2 கையும் குவிச்சு வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு கிளாக் வைஸு 5 ரவுண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸும் ரொட்டேட் பண்ணுறோம். ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸும் அண்டு கணுக்கை சொல்கிறோம் இல்லையா, அந்த கை முட்டி. ஃபிங்கர்ஸ் பண்ணுறீங்கன்னா கையை நல்லா பிரித்து திறந்து மூடுறோம். அதுக்கு அப்படியே கையை மூடிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கணுக்கை சொல்கிறோம் இல்லையா, கை முட்டி ஃபிங்கர்ஸ் பக்கத்தில் பாருங்கள். ஒரு தெரியறதுக்காக இந்த பக்கம் திரும்பி காமிக்கிறேன். ஸோ அது ரொட்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸு திறந்து மூடணும். அதுக்கடுத்து ரொட்டேட் பண்ணுறோம். ஃபுல் ரொட்டேஷன். அதுவும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபார் 5 ரவுண்ட்ஸு. அதுக்கடுத்தது அப்படியே ஃப்ளைட் மோட் எடுத்துகிறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் நிறுத்தி வைக்கிறோம். அதுவாக கையை வந்துட்டு அதுக்கடுத்தது ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8ல் 7 ஜங்ஷன் பார்த்துட்டோம். 7வது ஜங்ஷன் பார்த்திங்கன்னா 6 ஜங்ஷன் பார்த்துட்டோம். 7வது ஜங்ஷன் கழுத்துக்கு போகிறோம். கழுத்துக்கு பார்த்திங்கன்னா அப் டவுன் ரைட் லெஃப்ட் மெதுவாக பண்ணுறோம். அப் டவுன் ரைட் லெஃப்ட் மெதுவாக ஜென்டலாக பண்ணுறோம். மெதுவாக போகும். அப்ஸ் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு மெதுவாக நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணி பண்ணுறோம். லெஃப்ட் சைடு போகக்குள்ள
முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு லெஃப்ட்டில் பார்க்க முடியும் ரைட்டில் பார்க்க முடியும் பார்க்கணும். ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, மெதுவாக பண்ணுறோம். ரைட், லெஃப்ட், டவுன், அப், ரைட், லெஃப்ட். ஸோ இதில் வந்து சைட் ஆங்கிள் இருக்குது கழுத்துக்கு. ஸோ அதையும் கண்டினியூவாக அதை பண்ணுவோம். அப்ஸ் அண்ட் டவுன் முடிச்சுட்டு ரைட் லெஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் சைட் ஆங்கிள் பண்ணுவோம். சைட் ஆங்கிள், லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட் சைடு ஜென்டலாக பண்ணுறோம். சைட் ஆங்கிள் ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணிடலாம். பண்ணினா நெக் மூமெண்ட்டில் ஃபுல் ரொட்டேஷன்ஸ் 360 டிகிரியும் ரொட்டேட் பண்ணுறோம். மெதுவாக ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ கூட ஸ்லோவாக பண்ணுறோமோ அவ்வளோ கூட எஃபெக்ட் தெரியும். ரொம்ப கேராக ஆச்சுன்னா பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ மெதுவாக கிளாக் வைஸு 3 ரவுண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸு 3 ரவுண்ட்ஸும் பண்ணுறோம். ஜங்ஷன் மூமெண்ட்டில் இது வந்து மொத்தம் 8 ஜங்ஷன், 7வது ஜங்ஷன் இது. ஸோ அதுக்கு அடுத்தது ஐ மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராடகான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுனு லெஃப்ட் ரைட்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து மேல் புருவத்தை பார்க்குறோம், கீழ் புருவத்தை பார்க்குறோம். ஃபுல் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரியும் பண்ண போகிறோம். ஸோ ஐ எக்ஸசைஸ் முடிச்சோம்னா 8 ரவுண்டு முடிச்சிடும். ஸோ ஐ எக்ஸசைஸ் பண்ணலாமா? அப், டவுன், ரைட், லெஃப்ட். ஸோ அதே மாதிரி அப், டவுன், ரைட், லெஃப்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து மேல் புருவத்தை மட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் பண்ண போகிறோம். மேல் புருவத்தை மட்டும் பார்க்குறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு. இது தெரியலனா சொன்னீங்கன்னா திரும்ப க்ளோஸ்அப்பாக ரொம்ப காமிச்சு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஐ எக்ஸசைஸ் மட்டும் தனியாகவே. லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு. ஐ எக்ஸசைஸில் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டு. மெதுவாக மேல் புருவத்தை மட்டும் பார்க்குறோம். கண்ணு பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லா பிளிக் பண்ணிட்டு திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதேமாதிரி கீழ்ப்புருவத்தை கீழே பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் பார்த்துட்டு கீழே புருவத்தில் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு மெதுவாக பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஒரு 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 360 டிகிரிக்கும் அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ கிளாக் வைஸு 3 ரவுண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸும் ஃபுல்லாக மெதுவாக ரொட்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணுற நேரத்தில் கண்ணு கொஞ்சம் பெயின்ஃபுல் தெரிஞ்சதுன்னா நல்லா பிளிங்க் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8 ஜங்ஷன் மூமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிடுறோம். எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ கண்ணுக்கு நம்ம பிரைட்னஸ் கிடைக்கும். கண்ணு பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சிஸ்டத்துலேயோ ஃபோன்லேயோ யூஸ் பண்ணக்கூட நமக்கு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கம்மியாகவும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஐ எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஜங்ஷன் மூமெண்ட்டும் முக்கியம். ஸோ எக்ஸசைஸில் ஜங்ஷன் மூமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நல்லா பண்ணோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது எல்லா ஏஜ்லேயும் பண்ணலாம். 8 வயசுலேருந்து 80 வயசு இருக்கிறவங்க எந்த ஏஜ் இருக்கிறவங்களும் இதை பண்ண முடியும். ஐ எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்பு, டவுனு, லெஃப்ட் ரைட்டு அண்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸு மேல் புறத்தை பார்த்து கீழ் புறத்தை பார்த்து பண்ணிடுறோம். ஜஸ்ட் இதை எக்ஸசைஸ் முடிச்சோன்னா சும்மா ஸ்மால் வாக் பண்ணிடுறோம். வாக் பண்ணிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேங்க்யூ வெரி மச்.